வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாம் நல்ல நிலைமை இருப்பீங்களான்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். 2025 புது வருஷம் பிறந்தாச்சு. உங்கள் எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புது வருஷத்துக்கான சமையல் காணொலியை தான் உங்களுக்கு நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். அதுக்கு முதல் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்த நாங்கள் அந்த மாதாவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றதுக்காக அதையும் இந்த காணொலியில் இணைச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் சம்பல் செய்கிறதுக்கு கத்திரிக்காய் பொரிய வச்சுருக்கிறேன். இந்த கத்திரிக்காய்க்கு வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா பிரட்டி பாருங்க, நல்லா நீள வாக்கில் வெட்டி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு பிரட்டி எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்து கொண்டிருக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனில் இது வடிவாக அழகாக பொரிஞ்சு வர வேணும். பொரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் அதை வெளியில் எடுக்க வேணும். எடுத்த பிறகு அதுக்குள்ள வெட்டி வச்ச வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்துக்கிட்ட வெட்டி இருப்பேன். அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கி வெளியில் எடுக்க வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி சம்பளம் போட போகிறேன். அதுக்கான தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கான ரோஸ் வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ பாருங்க, நான் வடித்து எடுத்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சமும் எண்ணெய் இல்லாமல் நல்ல வடிவாக வடித்து எடுத்து ஒரு பேப்பர் டவலில் மேலே போட்டிங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் இழுத்துடும். அதுக்கு பிறகு நாங்கள் சமைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு சாப்பாட்டில் இந்த கத்திரிக்காய் சம்பலில் எண்ணெய் வந்து குறைவாக தான் வரும். அதுக்காகத்தான் நாங்கள் பேப்பர் டவலில் போடுறது. பாருங்க, அழகாக எண்ணெயை நல்லா வடித்து எடுத்து பேப்பர் டவலில் போட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் பொரிக்க வேணும்னு சொன்னேன்னா புளியெல்லாம் ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். மற்றது இஞ்சி உள்ளி எல்லாம் இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்க, நான் வெங்காயத்தை பொரித்து எடுக்கிறதுக்கு போட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வர வேணும். கோல்டன் ப்ரௌன் இல்லை, ஒரு ப்ரௌன் கலரில். அதுக்காக கருக்கல்லாவும் எடுக்கக்கூடாது. கருகாமல் நல்ல ஒரு பதத்தில் பார்த்து எடுக்க வேணும். நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். அது இல்லாமல் இப்படி பொரிச்சு கத்திரிக்காய் கலர்லேயே பொரிச்சு எடுத்தால் காணும். அதுதான் உண்மையான பதம். சரியாக இருக்குது. இப்போ பாருங்கோ, நான் வெங்காயமெல்லாம் போட்டு நல்ல வடிவாக அழகாக பொரிஞ்சு கொண்டு இருக்குது. அதே நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தக்காளி எடுத்து வச்சினான் தானே தக்காளி சம்பலுக்கு, அதையெல்லாம் நல்லா பொடி பொடியாக சின்னனா வெட்டி அதுக்கு மேலே அந்த சின்ன வெங்காயங்களை எல்லாத்தையும் வெட்டி போட்டு பச்சை மிளகாயம் போட்டு வச்சுருக்கிறேன். இனி உப்பு புளி மிளகுத்தூள் போட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேரட்டும் கோவாவும் சேர்ந்து ஒரு வெள்ளைக்கறி செய்ய போகிறேன். அதுக்கு கேரட் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். கோவாவை வெட்டி உப்பு தண்ணி, அதாவது தண்ணிக்குள்ளே உப்பை போட்டு அதுக்குள்ளே இந்த கோவாவை வச்சுருக்கிறேன்னு சொன்னால் புழுக்கள் கிருமிகள் இருந்தால் அழியக்கூடியதாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த உப்பு தண்ணிக்குள்ளே கோவாவை வெட்டி போடுறது. பாருங்க, நல்லா அழகாக போட்டு வச்சுருக்கிறேன். இனி இது ரெண்டையும் சேர்த்து ஒரு வெள்ளைக்கறி. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இறைச்சி எல்லாம் வெட்டியாச்சு, அடுப்பில் வச்சாச்சு. இப்போ உப்பு போட்டு கொண்டிருக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா இஞ்சி எல்லாம் போட்டு இஞ்சி உள்ளி ரெண்டையும் வடிவாக அடித்து போட வேணும். அதே நேரத்தில் மஞ்சளும் போடணும். பாருங்க, நான் மஞ்சள் போட்டு கொண்டிருக்கிறேன். மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக பிரட்டி விட வேணும். பிரட்டி எடுத்து தான் அவிய விட வேணும். அப்போ தான் எல்லா சுவைமண்டோடு ஒன்று சேரும். பாருங்க, இது வந்து அந்த சூப்பு கட்டின்னு சொல்கிறது சிக்கன் சூப் கட்டி, அதைத்தான் போட்டிருக்கிறேன். பாருங்க, ஒரு கட்டி போட்டால் காணும், நல்ல டேஸ்ட்டாக வரும். போட்டு கொண்டிருக்கிறேன். இது வந்து பொரியலுக்கும் கறிக்குமான இறைச்சி. நான் இந்த பொரியலில் இருந்து இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், இந்த பொரியலில் இருந்து இந்த கறியை எப்படி தயாரிக்கிறது என்றதான். பொரியலுக்கு பொரிச்சு எடுத்துட்டு கறியை எப்படி தயார்ன்றது தான் இதில் முக்கியமாக விசேஷமாக உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொன்னால், நாங்கள் கோயிலுக்கும் போக வேண்டி இருக்கிறபடியாக அவசரமாக மலமண்டு கனகறிகள் எல்லாம் சமைக்க வேண்டி இருக்குது. என்னபடியாக மலமண்டு திட்டமிட்டு சமைச்சு கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் எங்களுக்கு சுவையாகவும் இருக்க வேணும். 2 விஷயத்தையும் நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்குது. பாருங்க, இப்போ இந்த இறைச்சியெல்லாம் நல்ல வடிவாக தண்ணியெல்லாம் வற்றிட்டுது, நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. அவிஞ்சு வந்ததை நல்லா பிரட்டி விட்டுட்டு நாங்கள் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட வேணும். என்னென்னு சொன்னால் பொரியலாக தான் நீ செய்ய போகிறேன். பொரியலுக்கு பிறகு தான் நீ கறி வரப்போகுது. அந்த கறி எப்படி வரப்போகுதுன்றதை தொடர்ந்து பாருங்க, வந்து கொண்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இதுக்குள்ள நல்ல வடிவாக எல்லாம் பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். பாருங்க, நல்ல வடிவாக ஒரு 2 மேசக்கரண்டி எண்ணெய் வரும். 2 மேசக்கரண்டி அளவில் எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் விட்டு நல்லா பிரட்டி எடுக்க வேணும். என்னென்னு சொன்னால் அடிப்பிடிக்க விடாமல். இதில் சமையல் செய்யக்கல நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அடிப்பிடிக்க எந்த ஒரு சமையலும் விடக்கூடாது. விட்டோம்னு சொன்னால் அந்த சாப்பாடு சுவையாக இருக்காது. இப்போ எல்லாம் விட்டுட்டு மூடி போட்டு நல்ல வடிவாக மூடி வச்சுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கேரட்டும் கோவாவும் நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது. பால் புளிஞ்சு விடுறதுக்கு நேரம் காணாது. என்னபடியாக அந்த ரெடிமேட் தேங்காய்
பால் பவுடர் இருக்குது தானே அதைத்தான் போட்டுருக்குறேன். அதை வடிவாக போட்டு நல்ல வடிவாக ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்க வேண்டியது தான். பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேன், உப்பு போட்டுட்டேன், மஞ்சள் போட்டுட்டேன், தண்ணியில் அவிய வச்சுட்டு இப்போ நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டு நான் இப்போ இந்த பால் பவுடரை போட்டு வடிவாக பிரட்டி எடுக்கிறேன். பிரட்டி எடுத்து விட்டால் சூப்பரான ஒரு பிரட்டல் கரட் கோவா வெள்ளைக்கறி எங்களுக்கு ரெடியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோவா கேரட் கறி டன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறைச்சி வந்து பொரிஞ்சு எண்ணெய் விட்டனாங்கள் தான் பொரிஞ்சு கொண்டு வந்துருக்கு. இப்போ நாங்கள் நல்ல வடிவாக வெங்காயம் போட வேணும், நிறைய வெங்காயம் போடணும். என்னென்னா பொரியலுக்கு வந்து நல்ல நிறைய வெங்காயம் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லபடியாக இதில் கருவேப்பிலை போடலாம், கருவேப்பிலை கிடைக்கல இருக்கிறத வச்சு தான் நாங்கள் சமைக்க வேணும். ரெண்டபடியாக இப்போ நான் பெருஞ்சீரகமும் போட போகிறேன். பெருஞ்சீரகம் போட்டு மற்றது கருவேப்பட்டையும் போட போகிறேன். ரெண்டும் போட்டாலே சும்மா வாசம் பட்டையை கிளப்பும், டேஸ்ட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லபடியாக இப்போ வெங்காயமெல்லாம் நல்ல வடிவாக பொரிஞ்ச அப்புறம் இருக்குது. இதுக்குள்ள பார்த்திங்கன்னு சொன்னால் தூள் எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு கறித்தூள். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்தோன்னா உப்பு காணாதுன்னு அப்படியே உப்பு போட்டு கொண்டிருக்கிறேன். மற்றது பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன் பாருங்க. இப்போ நல்ல வடிவாக வதக்கி பிரட்டி எடுத்து கருக விடாமல் பார்த்துக்கொள்ள வேணும், அடிப்பிடிக்க விடாமல் பார்த்துக்கொள்ளணும், அதுதான் முக்கியம். இதுவும் ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வரைக்கல. அப்புறம் நாங்கள் யாழ்ப்பாணத்து கறித்தூள் கொஞ்சம் போடணும். போட்டு நல்ல வடிவாக பிரட்டி எடுத்தோம்னு சொன்னால் நல்ல சூப்பரான பொரியல் வந்துடும். பாருங்க, இப்போ நான் வந்து யாழ்ப்பாணத்து கறித்தூள் அதாவது செத்த மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் செத்த மிளகாய் தூள், மிளகாய்த்தூள் தனியாக தூள் பிரம்பா, மசாலா தூள் பிரம்பா, கரம் மசாலா பிரம்பான்னு சொல்லி போடுவினோம். அது ஒரு வகையான சமையல், அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து எல்லாத்தையும் அந்த கறித்தூள் தயாரிக்கிறதுக்குன்ற ஒரு அளவு இருக்குது, அதன்படி போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பொரியல் நான் எடுத்துட்டேன், எல்லாம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சபடியாக பொரியல் எடுத்துட்டேன். இப்போ அந்த மிச்சமாக இருக்கிற அரைவாசி இறைச்சிக்கில் வந்து நான் உருளைக்கிழங்கும் தக்காளியும் போட்டு தண்ணி விடுறேன். இதுக்குள்ள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூள் சேர்க்க போகிறேன்னு சொன்னால் பொரியலுக்கு அதிகமான தூள் தேவையில்லை. என்னபடியாக கொஞ்சம் தூளும் விட்டு தண்ணியும் விட்டு திருப்பாவியை விட போகிறேன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு அவியத்தானே வேணும். மற்றது தண்ணி விட்டதுக்கான காரணம் கொஞ்சம் குழம்பாக வேணும், நல்லா அவிஞ்சு நல்லா பிரண்டு வரணும், அதுக்காகத்தான் விட்டுருக்கணும். இப்போ பார்த்து பாருங்கோ, நான் அந்த பொரியல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கோ. வெங்காயம் பெருஞ்சீரகம் எல்லாம் நல்ல வடிவாக பொரிஞ்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த பொரியல் வந்திருக்கு. நல்ல சுவையாகவும் இருக்குமென்று தான் நினைக்கிறேன். பாருங்கோ, நல்ல வாசம் வருது, சூப்பராக இருக்குது. பொரியல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த கத்திரிக்காய் சம்பல் செய்ய போகிறேன் தானே, அதுக்கு இஞ்சி உள்ளி இடித்து வச்சுருக்கிறேன். அந்த இடித்து வச்ச இஞ்சியையும் உள்ளியையும் ஒரு மேசக்கரண்டி எண்ணெயில் போட்டு வதக்குறேன். ஏன்னு சொன்னால் அந்த பச்சை வாடை போடும் தானே, அதுக்காக போட்டு நான் வதக்கி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதுக்குள்ள வந்து நாங்கள் கொஞ்சம் உப்பும் போட வேணும், மற்றது மஞ்சள் போட வேணும். பாருங்க, கொஞ்சம் இது நல்லா வடிவாக வதங்கி வரட்டும். என்ன இப்போ வந்து பசுப்பால் தான் விடுறேன். நீங்கள் விரும்பினா தேங்காய் பாலும் விட்டுக்கொள்ளலாம், உங்களுக்கு விருப்பமான பாலை விடலாம். ஆனால் நான் வந்து பசுப்பாலை விடுறேன். என்னென்னு சொன்னால் தேங்காய் பால் எல்லாம் தயார் பண்ணி கொண்டுறதுக்கு நேரம் இல்லை. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இன்றைக்கி 11 மணிக்கு மதியம் 11 மணிக்கு எங்களோட பூசை கோயிலில் வந்து பூசை இருக்குது. ரெண்டபடியாக அதுக்கும் நாங்கள் தயாராக வேணும். ரெண்டபடியாக கெதியாக எவ்வளோ தூரம் சமைக்கணுமோ அந்த தூரத்துக்கு டேஸ்ட்டாக சமைக்கணுமென்றதான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் உப்பு போட்டுட்டேன், பால் விட்டுட்டேன், மஞ்சள் போட்டுட்டேன், எல்லாத்தையும் நல்ல வடிவாக ஒரு பேஸ்டியாக கலந்தெடுக்கணும். இனி பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா கலந்து விடணும். என்னென்னு சொன்னால் இதை திரிய விடக்கூடாது, இந்த பேஸ்ட்டை திரிய விடக்கூடாது. பார்த்திங்கன்னு சொன்னால் திரும்பவும் யாழ்ப்பாணத்து கறித்தூள் தான் போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு மேசக்கரண்டி தூள் அளவில் வரும். அதையும் போட்டு நல்லா கலக்கி எடுக்கணும். நல்ல ஒரு பேஸ்ட் இந்த பதத்துக்கு எடுத்துக்கொண்டு வர வேணும். நல்லா கரண்டியால் பிரட்டி திரைய விடாமல் பார்த்துக்கொள்ள வேணும். அந்த பசுப்பால்னானே, பசுப்பால் திரையிற தன்மை கூட தானே. இப்போ வந்து புளியை விட போகிறோம். புளியை விட்ட பிறகு இன்னும் அவதானமாக நல்ல வடிவாக பிரட்டி எடுக்கணும். ஏன்னா பாலும் புளியும் சேர்ந்தால் திரையும். என்னபடியாக அந்த திரையை விடாமல் எடுக்கிறது தான் எங்களோட கட்டித்தனம். என்னபடியாக நல்ல வடிவாக ஒரு முருகலான ஒரு பச்சை வாசனை இல்லாத ஒரு பேஸ்ட் ஒன்றை தயாரிக்க வேணும். பாருங்க, இப்படி கரண்டியால் நல்லா பரப்பி அடுப்பில் வச்சு நல்ல மெல்லிய ஹீட்டில் வச்சு ஒரு பேஸ்ட்டை உருவாக்கணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இறைச்சி குழம்பு நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு வருகுது. உருளைக்கிழங்கெல்லாம் அவிஞ்சு கொண்டு இருக்குது. நல்ல வாசனை வருகுது. பாருங்க, நல்ல வடிவாக எண்ணெய் எல்லாம் பிறந்து நல்ல
சூப்பரான நல்ல கலரில் வந்திருக்குது. இப்போ திரும்பவும் நாங்கள் ஒருக்கா மூடி விடுவோம். மூடி விட்டால் நல்ல வடிவாக இன்னும் நல்ல தடிப்பாக வரும். பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆகிட்டுது, கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு பாருங்கோ. எல்லாம் இதண்டி நல்ல வடிவாக எண்ணெய் பிறந்து வருது பாருங்கோ. இப்படி எண்ணெய் பிறந்து வர வேணும். அதுக்குள்ளால் பிறந்து வந்த பிறகு தான் இந்த பேஸ்ட் வந்து ரெடின்னு சொல்லலாம். இதுக்குள்ள வந்து நான் சீனி போட்டிருக்கிறேன். சீனியை வந்து இந்தியாவில் வந்து சர்க்கரைன்னு சொல்லுவினா, அந்த சர்க்கரையை இதுக்குள்ள போட்டிருக்கிறேன். நீங்கள் விரும்பினா பனையில் செய்கிற வெல்லம் அது வேணுமென்றாலும் போட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் இனிப்புத்தன்மையும் இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் எல்லாம் கலந்து தான் இந்த சம்பல், உரைப்பு, இனிப்பு, புளிப்பு எல்லாமே கலந்ததாக இருக்கணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொரித்த வெங்காயம், பொரித்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு குழைக்கக்கூடாது. இதில் தான் விஷயமே இருக்குது. இந்த சம்பல் இந்த விஷயமே இதெல்லாம் இருக்குது. குழைக்கக்கூடாது. மெல்ல மெல்லமாக சும்மா பிரட்டி அப்படி இப்படி தட்டி தட்டி விடவும் மொழிய குழைச்சி பிரட்டி கரண்டியால் இதண்டக்கூடாது. அப்படி பிரட்டி எடுத்தோம்னா ஒரு பிரட்டல் கறி மாதிரி குழஞ்ச மாதிரி வந்துடும். அது சம்பல்னு சொல்லலாது. என்னபடியாக இப்படி ஒரு தன்மையில் தான் சும்மா தட்டி பிரட்டி மெதுவாக எடுக்க வேணும். எடுத்தால் எங்களுக்கு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சம்பல் வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் கொதித்து நல்ல சூப்பராக வந்துட்டு இனி நாங்கள் இதுக்கெல்லாம் அடுப்பை நிப்பாட்டிட்டு நாங்கள் தேசிக்காய் புளி விட்டு இறக்க வேண்டியதான். பிறகு நல்ல வடிவாக தடித்து திரண்டு அழகாக தக்காளி வெங்காயம் எல்லாம் மற்றது உருளைக்கிழங்கு எல்லாமே நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா கறிகள் எல்லாம் நல்ல வடிவாக முடிஞ்சுது. பாருங்கோ, இது இறைச்சி கறி, மற்றது கோவா, கேரட் வெள்ளைக்கறி, அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்தது இறைச்சி பொரியல், இது வந்து தக்காளி சம்பல், அங்கால இருக்கிறது வந்து கத்தரிக்காய் சம்பல். இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். பிளேட் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். பாருங்கோ, டேபிளில் இந்த கத்தரிக்காய் சம்பல் முன்னுக்கு வச்சுருக்கிறேன்னு பாருங்கோ. இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஆயத்தப்படுத்திட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். சூப்பரான சமையல் ரெடி. நல்ல வடிவாக குங்குமப்பூ போட்டு நல்ல பசுமதி ரைஸ் இருக்குது தானே, பசுமதி ரைஸுக்குள்ள ஒரு குங்குமப்பூவை போட்டு நல்லபடியாக ஒரு லைட் எல்லோ கலர் சோறாக தான் நான் ஆக்கினேன். அதாவது சாதத்துக்கு வந்து நல்ல லைட் ஜெலோ கொடுக்கக்கூடிய மாதிரி தான் அது செய்திருக்கிறேன். என்னுடைய காணொலியை வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் அதிகமாக பார்க்குறபடியாக நான் இப்போ சோறுன்னு சொன்னால் சாதம் மட்டும் சொல்கிறேன். அப்படி சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு விருப்பம் எனக்கு ஆசை இருக்குது. என்னென்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் அதிகமாக பார்க்கிறார்கள். என்னபடியாக என்னால் முடிஞ்ச அளவு அவர்களுக்குரிய மொழியையும் நான் இணைத்து தருவேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களோட இரவு சாப்பாடு. இது வந்து நான் செய்யலை, என்னுடைய மகள் தான் செய்தவா. பாருங்கோ, இந்த கீரையை அவிச்சிட்டு வெங்காயத்தை பொரித்து அதுக்குள்ளே போட்டு பிரட்டி எடுத்துருக்குறா. இந்த மீனுக்கு வந்து மிளகு உப்பு எல்லாம் போட்டு ஆயில் போட்டு அவனுக்குள்ளே வச்சு எடுத்துருக்குறா. உருளைக்கிழங்கை வந்து அவிச்சு அதுக்கு மேலே உப்பு எல்லாம் போட்டு எடுத்துருக்குறா. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கு மீன் அவனுக்குள்ளே வச்சு கிரில் பண்ணி அவியக்கலாம். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் உருளைக்கிழங்கை போட்டு அவிச்சு எடுத்துருக்குறா. இதுக்குள்ள வந்து மேலால் வந்து நாங்கள் தேசிக்காயை விட்டுட்டு நல்லா அழகாக சாப்பிட வேண்டியது தான். இப்போ பாருங்க, இரவு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். சூப்பரான இரவு சாப்பாடு ரெடி. இது என்னுடைய மகள் இரவுக்காக செய்த உணவு. மதிய உணவு நான் முழுமையாக சமைத்து முடிச்சுட்டு ஆலயத்துக்கு போயிட்டு வந்து நாங்கள் போயிட்டு வந்து நாங்கள் வடிவாக எங்களோட நியூ இயரை எல்லாருக்கும் விஷ் பண்ணி அழகாக கொண்டாடிட்டு இரவு சாப்பாட்டையும் தயார் செய்து இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாகி கொடுங்க. பாருங்க, தேசிக்காய் மேலே விட வேணும். அப்போ தான் இந்த கீரைக்கு மேலேயும் விட வேணும், இந்த மீனுக்கு மேலேயும் விட வேணும். ப்ராட் பண்ணி பாருங்க, என்ன வடிவாக நல்ல டேஸ்ட்டாக நல்ல சதையோடு வந்திருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. நல்ல வாசமும் அடிக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களை வந்து சேரும். இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வர நன்றி, வணக்கம்.